தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதாவது 4 சட்டமன்ற தொகுதி, 3 சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதி, இதற்கெல்லாம் ஒரு மாவட்ட தலைவருங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த எல்லைகளுடைய முழுமையான வடிவங்கள் கூட தெரியுதான்னு தெரியல. அவர்களுக்குரிய வட்டார தலைவர், நகர தலைவர்கள் போடும்போது அவங்களுடைய உடல் நலம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மன உறுதி, அது இல்லாமல் பொருளாதார சூழ்நிலை, அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளதா என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர்னு போடுறதே உன்னதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில பொதுச் செயலாளர், ஒரு மாநில செயலாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில பொதுக்குழு உறுப்பினர், அதோடு மட்டும் இல்லாமல் வட்டார தலைவர், நகரத் தலைவர்களுக்கு வார்டுகளையும், வட்டார தலைவர்களுக்கு ஊர்களையும் பிரித்து கொடுத்து மண்டல பொறுப்பாளர்கள்னு சில பேர்களை நியமித்து உள்ளாட்சி தேர்தலுடைய அடிப்படையில் சதவீதத்தின் அடிப்படையில் செஞ்சால் மட்டுமே கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இவர்கள் 4 சட்டமன்ற தொகுதி, 3 சட்டமன்ற தொகுதி, நம்ம தேசிய கட்சி அப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா, கண்டிப்பாக இன்னும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அத்தகைய செலவினங்களை செய்யக்கூடியவர்களாக இல்லை, பொருளாதார ரீதியாக வலுவடைஞ்சவர்களாக இல்லை ஏஐசிசியோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மாவட்ட பாடிகளும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படியே ஒரு காலம் கடத்திக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய உள்கட்டமைப்புகளை உறுதிப்படுத்த முடியாது. உள்கட்டமைப்புகளை உறுதிப்படுத்தாமல் நம்ம வெற்றி அடைவது சாத்தியமே கிடையாது. அதாவது தேசிய கட்சிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம முதல்ல இப்போதைக்கு விட்டு ஆக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். மாநில கட்சிகள்ங்கிற முறையில் வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது கூட்டணியின் மேலே, குதிரையின் மேலேயே சவாரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு நம்ம சொந்த கால்கள் நடக்கக்கூட தெரியாது. இன்னொருத்தன் கால்கள் உள்ள பயணப்பட்டோம்னா நம்ம இலக்கையை சென்று சேர முடியாது. அதனால் என்னென்ன பண்ணணும்னா, நம்ம கட்சியை நம்ம தான் வளர்த்தெடுக்க வரணும். நம்ம தான் தெருமுனை பிரச்சாரமோ, திண்ணை பிரச்சாரமோ, ஒரு பொதுக்கூட்டமோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க செலவினங்கள் பண்ணுறதும் இல்லை. வட்டார தலைவர், நகர தலைவர்கள் மேம்போக்காக போட்டிருக்காங்க. அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களாக இருக்காங்க. அவங்க எங்கே இந்த கட்சிக்காக வேலைகள் பார்க்குறாங்க? இந்த கிராம கமிட்டி நம்ம போட்டோம். கிராம கமிட்டியில் நம்மளுடைய அகில இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேணால் ஐயா காமராஜர் அவர்கள் வித்திட்ட ஒரு நிலப்பரப்பில் வேணால் இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு வலுவாக உயிர்ப்பாக இருக்கலாம். மற்ற தொகுதிகளில் கிராம கமிட்டிங்கிறது பேருக்கும் சம்பிரதாயங்களுக்கும் கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. இப்போ கூட 1 கோடி கையெழுத்து இயக்கங்களை வாங்கி நம்ம அனுப்புகிறோம். இதில் எத்தனை போலிகள், எத்தனை அவர்களே கையெழுத்திட்டு அவர்களே நிரப்பி இந்த அனுப்பக்கூடிய ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் மக்கள்கிட்டையும் போகலை, மக்கள்கிட்ட விழிப்புணர்வும் இல்லை. இங்கே ஃபேஸ் வேல்யூவாக உள்ள தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இல்லை. மக்கள் பிரச்சனைகளுக்கு போய் நம்ம நிற்கிறதில்ல. ஆளுங்கட்சியில் கூட்டணிங்கிறதுனால மக்களுடைய நிலைப்பாட்டிலேருந்தும் மக்கள்கிட்டேருந்து நம்ம தொலைவில் இருக்க நம்ம கட்சியும் அவர்கள் மனதிலேருந்தும் தொலைவுக்கு நோக்குக்கு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நமக்காக அந்த கட்சி என்ன செய்யுது அப்படின்னு செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. புதுசாக செய்யணும் என்னென்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம அதிக அளவில் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவிலும் சரி, உலக அளவுலையும் நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதோட தத்துவங்களையும் சரி, ஓட் சொடியும் சரி, இவிஎம் மிஷின் முறைகேடுகளையும் சரி, தேர்தல் ஆணையத்தை பற்றியும்